தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஏகே. தொடர்ந்து பருவநிலை மாற்றம் அதனுடைய விளைவுகள் குறித்து பல ஆண்டுகளாக நான் எழுதி பேசி வருகிறேன். அதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விளைவுகளை பற்றி பார்க்கலாம். பருவநிலை மாற்றத்தினால புயல். ஏன்னா தமிழ்நாடு அதிகமாக புயலை தான் சந்திச்சிருக்கு, கனமழையை சந்திச்சிருக்கு. கனமழை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடில் புயல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிள் கான்செப்டில் பார்க்கலாம். இப்போ உலக வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அந்த பூமியோட வெப்பநிலைங்கிறது அதிகமாகிறது தான் உலக வெப்பமயமாதல். இது அதிகமாகிறதுனால எல்லாமே அஃபெக்ட் ஆகும். வெறும் பூமி வெளியில் வெப்பம் உருவானுச்சுன்னா அது சரி, அது அப்படியே இருக்கும் அப்படின்னா இல்லை. இதனால் பல விளைவுகள் வரும். அதில் ஒன்று முக்கியமாக உலகத்தில் நம்ம பார்த்துருக்கோம், எந்த அளவு நீர் இருக்குது அப்படின்னு, கடல் நீர். அப்போ அந்த கடல் நீரோட வெப்பம் எல்லாமே அதிகரிக்கும். சிம்பிளாக சொன்னோம்னா, நீங்கள் கோடை காலத்தில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா குளத்துல தண்ணி இருக்கும், அதில் போய் கால் வைக்க முடியாது, சூடாக இருக்கும். அதே தான். ஏன் எப்படி சூடானுச்சு? அது வெயிலை அதை அப்சர்வ் பண்ணதுனால சூடானுச்சு. அதே கான்செப்ட் தான். இப்போ கடல் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் இந்த பூமியில். அப்போ அந்த கடல் நீர் வெப்பம் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் நீராவியாக மாற ஸ்டார்ட் ஆகும். நம்ம குளத்துலேயே பார்த்துருக்கோம்ல, கோடை காலத்தில் ஒரு லேயர் தண்ணி இருக்கும், அப்புறம் ரொம்ப சூடாக தண்ணி குறைஞ்சிட்டே வரும். சின்ன வயசில் நான்லாம் ஏதோ தண்ணி குடிக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்புறம் தான் தெரியுது அது நம்மளுக்கு தெரியாமல் ஸ்லோவாக ஸ்டீமாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி தான். இப்போ கடல் நீர் சூடாகி அந்த மேற்பரப்புக்குள்ள நீரெல்லாம் இப்படி மேலே எழும்பு போகிறப்போ கீழே ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் உருவாகும். அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை அதை சுற்றி இருக்கக்கூடிய கொஞ்சம் கோல்டான, அதாவது கொஞ்சம் கோல்டான ஏர் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த இடத்த ஃபில் பண்ண வரும். அதை ஃபில் பண்ண வருது. அட் த சேம் டைம் அந்த கோல்டு ஏரு திரும்ப கடல் வெப்பமாக இருக்கிறதுனால அதுவும் சூடாகி திரும்ப மேலே போகும். அப்போ பக்கத்தில் இருக்க திரும்ப எகைன் கோல்டாக இருக்கக்கூடிய கொஞ்சம் குளிராக இருக்கக்கூடிய தண்ணி திரும்ப அதை நியூட்ரலைஸ் பண்ணணும். இப்படி மாறி 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 இப்படி நடக்கிறதுனால தான் அங்கே ஒரு ஒரு சுழலக்கூடிய ஒரு அமைப்பு, தண்ணியே சுழலக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகி அது அப்படியே நாலு அடைவில் அது ஒரு புயலாக மாறுது. இப்படி தான் 2018 கஜா அப்படிங்கிற ஒரு புயல் டெல்டா மாவட்டத்தில் திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இந்த பக்கத்தில் புயல் கரையை கடந்தது. இது இதோட நிறுத்திட்டா அப்படின்னா கிடையாது. இது இன்னும் தொடரும். என்ன சொல்ல போனால், ஒரு பருவநிலை மாற்ற ஒரு மரபுசார ஆற்றல் விஞ்ஞானியை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இனி இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சோ, இன்னொரு 3 வருஷம் கழிச்சோ, இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சோ திரும்பவும் ஒரு கஜா புயலை நம்ம சந்திப்போம். ஆனால் அதோட வேகம் ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2018 கடலோட வெப்பநிலை ஒரு 30ன்னு வச்சுங்களேன். இப்போ 32, 33 ஏறிட்டே போகுது. அப்போ 31 இருந்து அதோட வீரியமும் 32, 35, 40 தனுஷ்கோடிங்கிற ஒரு ஏரியா இன்றைக்கி மனிதர் வாழக்கூடிய தகுதியற்ற இடமா கவர்மெண்ட் அறிவிச்சிச்சு. அது ஏன் அறிவிச்சிச்சுன்னு போய் வரலாறு படிச்சிங்கன்னா தெரியும். புயல் தான். அது கிட்டத்தட்ட 200 அபோவ் 200 கிலோமீட்டர் பர் ஹவரில் அடித்த காற்றுனால தான் இன்றைக்கி அந்த நகரமே இல்லாமல் போணுச்சு. அதை பார்த்தாவது அன்றைக்கி நம்ம உஷாராகிக்கணும். பட் நம்ம பெருசாக அறிவியலை பேசலை. ஏன்னா இங்கே நமக்கு சமூக நீதி பிரச்சனை ஏகப்பட்ட இது இருக்குது. அதெல்லாம் நாம் இப்போ நிவர்த்தி அடைஞ்சால் தானே நம்ம அறிவியல் நீதியெல்லாம் பற்றி பேச முடியும். ஆனால் யூகேலையோ இல்லை யூஎஸ்ஏலோ அப்படி கிடையாது. அவங்க சமூக நீதி அளவில் நல்லா இருக்காங்க. அவங்களால அறிவியல் பிரச்சனையை பேச முடியுது அப்படின்னு நான் என்னோடய சொந்த கருத்தில் நினைக்கிறேன். ஆக இப்படி இருக்குது. கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டயத்தில் தமிழ்நாடு அரசு இதை கருத்தில் கொண்டு திரும்பவும் வலியுறுத்துகிறேன். சீக்கிரம் எவ்வளோ குயிக்காக அவங்களால பருவநிலை அவசர சட்டம் அறிவிக்க முடியுமோ அறிவித்து போர்க்கால அடிப்படையில் அதுக்குன்னு ஒரு நிதியை ஒதுக்கி, முக்கியமாக கடலோர மாவட்டங்கள், இதனால் இந்த பருவநிலை மாவட்டத்தில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறதே கடலோர மாவட்டங்கள் தான். குறிப்பாக இங்கே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா சென்னை, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த மாதிரி கடலோர மாவட்டங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படும் நினைக்கிறேன். முக்கியமாக கடல் நீர் மட்டம் உயர்தல். நீங்கள் என்றைக்குமே நம்ம இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனை பற்றி தான் யோசிக்கிறோம். நம்ம யாருமே 10 வருஷம், 20 வருஷம், 100 வருஷம் இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிற பீரியடை நம்ம யோசிக்கவே கூடாது. இல்லைனா நம்மளை வரக்கூடிய வருங்கால சிந்ததிகள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வாரம் ஒரு நாள் ஒரு புயல் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட வரலாம். அதனால தான் கிளைமேட் சேஞ்சை உலக விஞ்ஞானிகள் அன்பிரசிடென்டட் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அப்படின்னா நம்மளால் அதை கணிக்க முடியாது. என்ன சில ஏகப்பட்ட எஃபெக்ட் இது வரைக்கும் சொல்லிட்டாங்க, சில எஃபெக்ட்டு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே எல்லாருமே இந்த பருவநிலை மாற்றத்தை மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கணும். நீங்கள் நமக்கு சமூக நீதி பிரச்சனை இருக்குது, நம்ம ஊரில் ஜாதியான படுகொலை நடக்குது, ஒழுங்காக சுகாதாரம் இல்லை, அது இருக்கலாம். அதுவும் அதையும் நம்ம சால்வ் பண்ணணும். அட் சேம் டைம்
வாழ்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருந்தால் தானே நீங்கள் மற்ற சமூக நீதி பிரச்சனையை நீங்கள் போக முடியும். வாழ்கிறதுக்கு இங்கே நமக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்னா அது அது எப்படி எந்த மாதிரியான ஒரு சூழலுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோடில் அடுத்த என்ன விளைவு, கனமழை எப்படி வருது என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நன்றி.